இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நந்தினி பிரகாஷ் அவர்களையும் வழக்கறிஞர் திரு KM தண்டபாணி ஐயா அவர்களையும் குரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு KM தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்புரை நல்க அன்போடு அழைக்கிறோம். இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற சலங்கை பூஜை விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பரதாலயத்தின் சார்பாகவும் இந்த நடன நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உங்களையெல்லாம் மகிழ்வில் ஆழ்த்தி இருக்கிற அந்த மாணவர்களினுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வரவேற்கின்ற முகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இன்று இங்கு 3 மாணவிகள், அனன்யா ஸ்ரீ, முருகேசன் சுகன்யா அவர்களுடைய மகள், இனியா ஸ்ரீ, முத்துசாமி கீதாஞ்சலி அவர்களுடைய மகள், ஸ்ரீ வசுதாரண்யா, முத்தையா ராதிகா அவர்களுடைய மகள். எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு இருக்குது. நீங்கள் சிரிக்கவே மாட்டேன்றீங்க. எல்லாரும் சிரிக்க வேண்டாமா? அவங்க ஆடும்போது கைதட்டணும், எல்லாம் சிரிக்கணும், எல்லாத்தையும் அவங்கள பாராட்டணும். ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லையா? அவங்க ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில், எல்லோருக்கும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் டாக்டர் நந்தினி பிரகாஷ் அவர்கள் வருகை தந்து வாழ்த்து சொல்லி நம்மை பெருமைப்படுத்த இருக்கிறார்கள். அவர்கள் இதே போன்ற ஒரு நாட்டிய நிறுவனத்தை, சாய் கலா ஸ்டடி என்ற நிறுவனத்தை நிறுவி நீண்ட காலமாக இந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே இன்று நட்டுவாங்கம் டாக்டர் மாதுளா கிஷோர்குமார், வாய்ப்பாட்டு பவானி எஸ் கிஷோர்குமார் அவர்கள், மிருதங்கம் போலக்குடி GR நவீன், வயலின் பாலக்காடு NV சிவராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஒப்பனை கோவை மகேஷ் தீபா மகேஷ் அவர்கள், ஒளி ஒலி RSS புகைப்படம் இந்த நடனப்பள்ளிக்கு ஒரு அசட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லலாம், எப்போ அவர் தான். திரு ஐயப்பன் அவர்கள், துணை ஆசிரியை குமாரி மீனா சிதம்பரம், துணை நட்டுவாங்கம் திரு சதீஷ், தொகுப்புரை செல்வி சோபிகா. இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை நிறைவேறுவதற்கு அடித்தளமாக இருப்பவர்கள். இந்த நாட்டிலே எத்தனையோ வகையான கலைகள் இருக்கின்றன. இசைக்கலைஞர்கள் வாய்ப்பாட்டிலே, நடனத்திலே, இன்னும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலே சிறந்த நாடாக இந்த தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட எல்லோரும் விரும்பி பார்க்கின்ற, பாராட்டுகின்ற, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஒரு கலை பரதநாட்டிய கலை. அந்த கலையை ஏதோ 1 மாதம் 2 மாதம், ஒரு வருஷம் 2 வருஷத்தில் படிச்சிடலான்னா முடியாது. குறைஞ்சது அதை ஒரு நல்ல முறையிலேயே அதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 10 வருஷம் கூட ஆகும். ஆக நிறைய பேர் தாய்மார்கள் நினைக்கலாம், நம்ம குழந்தை ஆசைப்படும், வீட்டில் டிவி போட்டிங்கன்னா ஆடிட்டுருக்கோம், ஓ இவன் நல்லா டான்ஸ் ஆடுவா போல் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துவீங்க.
ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் தினம் காலையில் கொண்டு வந்து விடுறது, அந்த கிளாஸ் முடிஞ்சு கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரமமாக தெரியும். இது எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரத்தன்மை இருந்தால் மட்டுமே தான் அதனை ஒரு எல்லை வரை கற்க முடியும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் தோன்றின ஒரு கலை. அந்த கலையை கற்று நம்ம ஆடும் பொழுது நம்ம இன்னொன்று அதில் செய்கிறோம். இந்த கலை மறந்து போகாமல், அழிந்து போகாமல் இந்த நாட்டிலே நிலைநிறுத்துவதற்கு நீங்களும் ஒரு உதவி செய்கிறீர்கள் என்று தான் அதற்கு பொருள். ஆக அந்த தாய்மார்கள் இன்னும் சில இடங்களில் பார்க்குறேன் நான், அவங்க பாட்டன் தான் அதை கொண்டு வந்து விடுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. ஆக அந்த மாணவர் அல்லது மாணவிகளை விட அந்த தாய்மார்களுக்கும் தந்தைக்கும் பாட்டன் பாட்டிகளுக்கும் ஒரு இடைவிடாத தீவிர உணர்வு இருந்தால்தான் இதை ஒரு நிறைவு செய்ய முடியும். அந்த நிகழ்ச்சியில் இன்று இங்கே நடைபெற்றிருக்கிறது ஒரு தொடக்கம்தான். ஒரு எல்கேஜி யூகேஜின்னு கூட சொல்ல முடியாது, ப்ளே ஸ்கூலுங்கிற மாதிரி தான் இந்த சலங்கை பூஜை நடக்கிறதுங்கிறது மிக மிக தொடக்கமான ஒரு நிலை. அதை கடந்து வருகின்ற பொழுது தான் அந்த கலையினுடைய பெருமை தெரியும். ஆகவே நீங்களெல்லாம் இங்கே வருகை தந்து வாழ்த்தியதற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திரு கே.எம். தண்டபாணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க திரு முத்தையா அவர்களை அழைக்கிறோம்.